ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. குமரி மாவட்டம். இன்றைக்கி 23 இன்ச்சு முன் துண்டு, 23 இன்ச்சு பின் துண்டு உடம்புள்ள ஒரு ப்ளவுஸுக்கு கப் ஷேப் நம்ம எப்படி பாயிண்ட் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், முன் கழுத்து சுற்றளவு, ஷோல்டர், ஆம்கோல் பகுதி. அடுத்தது முன் கப் ஷேப்புக்கு நம்ம அளவு 15.5 இன்ச்சு முன் கப் ஷேப்போட அளவு எடுத்திருக்கோம், தையல் துணியோடு சேர்த்து. இந்த கப் ஷேப் துணி எடுத்துருக்கிறதுல தான் இப்போ நம்ம கப்பு நீட்டாக டஃப்பாக வர்றதுக்காக வேண்டி பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த துணிக்கு போகிறோம். ஷோல்டர் சென்டர் கட் பண்ணியாச்சு. அடுத்தது முன் கழுத்தும் கட் பண்ண பிறகு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த முன் துண்டு போல்டு பகுதியாக தான் இருக்கும், ஓப்பன் சைடு. அந்த போல்டு பகுதியும் கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது லைனிங் துணியில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம் பாயிண்ட் மார்க்கு. லைனிங் துணி ப்ளவுஸோட உள்பகுதியில் நம்ம தைக்கிற பக்கம் வர்றதுனால லைனிங் துணியில் நம்ம மார்க் பண்ணால் போதும், மெயின் பீஸில் மார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது பின் கழுத்துக்குள்ள அளவையும் நம்ம குறித்து கட் பண்ணியாச்சுன்னா ஒரேடியாக நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸோட அளவு 43 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு. அதுக்கு 4 இன்ச்சு நம்ம அளவு கூட வச்சுருக்கோம். முன் துண்டுக்கு 2 இன்ச்சு அளவு கூடுதல் வச்சுருக்கோம், பின் துண்டுக்கு 2 இன்ச்சு அளவு கூடுதல் வச்சுருக்கோம். பாருங்கள், 43 இன்ச்சு ப்ளவுஸை ஒரு பக்கத்துக்கு முன் துண்டுக்கு 21.5, பின் துண்டுக்கு 21.5 வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்த அளவை நம்ம இதில் குறித்து வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது அந்த கப் ஷேப் தைக்கிறதுக்கான பாயிண்ட் மார்க் டாட் போட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், 21.5 இன்ச்சு முன் துண்டு, இப்போ 4 இன்ச்சு நம்ம மடக்கிக்கிடலாம். ஓப்பன் சைட்லேருந்து அந்த லைனிங் பீஸை 4 இன்ச்சு நீட்டாக ஷோல்டர் வர நீட்டாக மடக்கி விட்டுக்கிடுவோம். 4 இன்ச்சு அளவில் மடக்கின பிறகு ஒரு 1.5 இன்ச்சு இந்த மெயின் டாட்டோட அளவு பாருங்கள், அகலம் 1.5 இன்ச்சு, உயரம் ஒரு 3.25 இன்ச்சு வைக்கலாம். குறித்து இந்த 1.5 இன்ச்சு அகலம் எடுத்து டாட்டுக்கு நேர் உயரத்தை அப்படியே லைட்டாக நம்ம மார்க் பண்ணி ஒரு முக்கோண ஷேப்பு கொண்டு வந்துடுவோம். பாருங்கள், 3.25 இன்ச்சு. இந்த டாட்டோட உயரம் 1.5 இன்ச்சு டாட் அதில் வச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த ஓப்பன் சைடு கழுத்து இறக்கம் இருக்கிற பகுதியிலேருந்து நேராக இந்த பட்டியோட ஜாயின் பண்ணுற பகுதி வரை அளந்து அதில் நேர் பாதியில் ஒரு மார்க் பண்ணால் போதும். இந்த டாட்டோட நீளம் ஒரு 2.5 இன்ச்சு வைக்கலாம். அடுத்தது நம்ம அந்த மெயின் டாட்ஸ்லேருந்து உயரம் நம்ம போட்டோம்ல ஃபஸ்ட்டு, இந்த டாட்லேருந்து பாருங்கள் நீட்டாக இந்த ஆம்கோல் சைடு ஒரு கிராஸில் ஒரு போல்டு பண்ணி எடுத்துக்கிடணும். எடுக்கும்போது நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடம்தான் இந்த ஆம்கோல் டாட்டுக்குள்ளே பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடிய இடம். பாருங்கள், இந்த மெயின் டாட்லேருந்து ஆம்கோலுக்கு நேர் ஒரு போல்டு பண்ணி எடுத்துக்கிடணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு ஆம்கோல் சைடு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணக்கு இடம் கிடைக்கும். அந்த இடத்துலேருந்து அடுத்தது ஓப்பன் டாட்டுக்கு நேர் அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணால் போதும். இந்த ஆம்கோல் டாட்டும் நமக்கு ரெடி ஆகியாச்சு. எல்லா டாட்டுமே இந்த மெயின் டாட்டை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது மரபக்க துணியில் பதியும்படியாக நம்ம லைட்டாக ஒரு பஞ்சிங் பண்ணிக்கிடுவோம் விரலை வச்சு.
பாருங்கள் இப்போ சூப்பரான கப் ஷேப் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க்கை பார்க்கும்போதே நம்ம இதை தச்சு எடுத்தாலும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ 43 இன்ச்சு உடம்புள்ள ஒரு ப்ளவுஸுக்குள்ளே கப் ஷேப்பு தான் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். தேங்க்யூ.